இது 3 இலக்குகளை கொண்டு இன்று நாம் தாக்கப்படுகிறோம். ஒன்று சமயம், இரண்டாவது பொருளாதாரம், மூன்றாவது அரசியல். ஏனால் மூன்றும் எங்களுடைய பிரதான மூச்சுக்கள். இது இல்லாவிட்டால் எங்களை எப்பொழுதோ தூக்கி எறிந்திருக்க முடியும். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறான காலகட்டத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. அதுதான் நானும் எங்களுடைய குடும்பமும் நாம் எங்களுடைய செய்தியை, எங்களுடைய கடப்பாட்டை, எங்களுடைய கொள்கையை, எங்களுடைய நடைமுறையை, எங்களுடைய பாரம்பரியத்தை மற்றவர்களுக்கு இது என்ன பிழை இருக்கு, புல்லா மூடி மறைச்சா என்ன உனக்கு, என்ன நடக்க போது உனக்கு, அதுல இது மற்றவர்களுக்கு பாதுகாப்பு மாத்திரம் அல்ல, இவர் மூடுகின்ற அந்த ஆடை, முழுதாக மறைக்குகின்ற அந்த பகுதி மறைக்கப்பட்டால் அவருக்கு மட்டுமல்ல பாதுகாப்பு, அதனால் ஈர்க்கப்படுகின்ற அவன் தவறு செய்வதில் இருந்து அது பாதுகாப்பு பெறுகிறான். சோதனைகளே, இப்படி இந்த ஆடையில் ஒரு தன்மை இருக்கிறது. அதனால் நாம் ஒரு சமயத்தை பின்பற்றுகிறோம். அந்த சமயம் சொல்லித்தந்த நடைமுறை, கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை பின்பற்றுகிறோம் என்று விளக்கப்படுத்துகின்ற ஆற்றலை, திறனை, தெளிவை பெற்றுவிட்டால் இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலான மக்களை தெளிவுபடுத்தி விடலாம். எங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களை நாம் எங்களின் பக்கம் திசை திருப்பலாம். சோதர்களே, அவர்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்களோ அதற்கு தெளிவான பதில் எங்களில் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கணும். குறிப்பாக எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு அது சொல்லப்பட வேண்டும். ஏனென்றால் இன்று நாளை முடிகின்ற பிரச்சனை அல்ல இது. இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும், நம்முடைய ஹயாத்தோட முடியும் என்று மாத்திரம் நினைத்து விடாதீர்கள். இது காலம் காலமாக நகர்த்தப்பட வேண்டிய அல்லது நகர்த்தப்படும் அவ்வாறான ஒரு பிரச்சனை. என்ன முஸ்லிமா இருந்தா ஒரு பிரச்சனையை சந்திச்சு தான் ஆகணும். அல் மூமினுல் கவியு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற அந்த உறுதியான பலமான உள்ளமுடைய அந்த பலசாலியான ஒரு மூமின், அல் மூமினுல் கவியு, ஒரு பலசாலியான ஒரு மூமின், கைருன், அவன் சிறந்தவன், வஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அவன் மிக விருப்பமானவனாக இருக்கிறான். யாரை விட? மினல் மூமினுல் தைஃபி, பலவீனமான, பயந்து கூனி குறுகி ஜனாதிபதியில கையை பிடிச்சு மோறானே அவனை விட. எல்லாருமே இஸ்லாமிய சோதனைகளே, சாப்பாடு கொடுத்து மயக்கிறலாண்டு போத்தல் வாங்கி கொடுக்கிறானே அவனை விட, அப்படிப்பட்ட பயந்த கோழைகளை விட எஞ்சிலும் உள்ள ஈமானிய உணர்வோடு அந்த மக்களுக்கு தெளிவை தெளிவாக, மார்க்கத்தை மார்க்கமாக, நாம் பின்பற்றுகின்ற கொள்கையை தெளிவாக சொல்லுகின்ற அந்த உணர்வு யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த தைரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கரேஜ் பண்றாங்க, ஆதரிக்கிறார்கள், ஆர்வமூட்டுகிறார்கள். அந்த தைரியத்தை வளர்த்துக் கொள்வோம். அது எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தப்பட வேண்டும். அது கல்வியினூடாக கடத்தப்படணும், முன்மாதிரியினூடாக கடத்தப்படணும். இது எல்லா நபிமார்களும் செய்வது. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதற்கும் முன்மாதிரி இருக்கிறது. கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலும் இதற்கு முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி? வஸா பிஹா இப்ராஹீம் லிபனி, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்கள், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், தன்னுடைய பிள்ளையை அழைத்து சொன்னார்கள். வயாக்கூபு, அவருடைய தலைமுறையில் வந்த அடுத்த பரம்பரையில் உள்ள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இப்ராஹீம் எதனை சொன்னார்களோ, எந்த பண்பாட்டை போதித்தார்களோ அதே பண்பாட்டை, பழக்க வழக்கத்தை, அந்த பாரம்பரியத்தை, அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? அல்லாஹ் இன்னல்லாஹ் அஸ்தஃபா, உங்களுக்காக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான். லக்குமுத்தீன, உங்களுக்காக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை, இஸ்லாத்தை தேர்வு செய்திருக்கிறான். இந்த இஸ்லாத்தில் உள்ள பண்பாடு, பழக்க வழக்கம், நாகரிகம், பாரம்பரியம், இதை உங்களுக்கு அல்லாஹ் கடமையானதாக, ஒழுக்கமுள்ளதாக, உங்களுடைய பரம்பரையாக பின்பற்ற தகுதியானதாக அல்லாஹ் மாற்றி இருக்கிறான்.
நான் மரணித்து விட்டால் நீங்கள் என்ன நிலைமையில் வாழ்வீர்கள், எவ்வாறான வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கேட்டதாக அல் குர்ஆன் சொல்கிறது. அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகள் உரிய முறையில், எங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்கமான முறையில், எங்களுடைய பிள்ளைகள் நாகரிகத்தின் சிகரத்தின் உதாரணங்கள் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். ஆனா துரு விஷயம் என்ன தெரியுமா, கற்றுக் கொடுக்கிறது வாப்பா இல்லை, உம்மா இல்லை. பள்ளியில் இருக்கிற மௌலவி கற்றுக் கொடுப்பார், பள்ளியில் இருக்கிற மௌலவி துஆ சொல்லிக் கொடுப்பார், பள்ளியில் இருக்கிற மௌலவி கத்தீப் அல்லது முஅஸ்ஸின் அந்த தர்பியாவை சொல்லிக் கொடுப்பார், பள்ளியில் இருக்கிற மௌலவி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த சீராவை சொல்லிக் கொடுப்பார், பள்ளியில் இருக்கிற மௌலவி கலிபாக்கை வரலாறை சொல்லிக் கொடுப்பார். எல்லாத்துக்கும் பள்ளியில் இருக்கிற மௌலவின் தான். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் அந்த பிள்ளையை பெற்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? அல்லாஹ் நாங்கள் மரணித்து விட்டால் எங்களுடைய மரணத்திற்கு பின்னர் அந்த பிள்ளைகளூடாக நன்மையை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை சொல்கிறான். வலதுன் சாலிஹுன் யதுலஹு, ஒருவர் மரணித்தால் அந்த மரணத்திற்கு பின்னர் தன்னுடைய பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற சாலிஹான பிள்ளை, பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற சாலிஹான பிள்ளையா இருக்கணும். நம்மட பிள்ளை சாலிஹா, நம்மளுக்கு பிரார்த்தனை செய்வான். இரண்டாவது விடுங்காது வாப்பாண்டா சில நேரம் என்ன வாப்பாட பாவத்தை மன்னிச்சிரு என்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாலிஹான பிள்ளையா, நீங்க மௌத்தா போனதுக்கு போறோம், என்னுடைய உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் என்னுடைய உங்களுடைய பிள்ளை எப்படி இருப்பான்? முன்மாதிரிக்கு உதாரணமா அல்லது அசிங்கத்துக்கு உதாரணமா? என்ன அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, சொல்ல முடியுமா?